நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி அனைவருக்கும் இந்த 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டுக்குள் ஆண்டவர் நம்முடைய கரம் பிடித்து வந்து அவருடைய நன்மையினால் திருப்தியாக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் புத்தாண்டின் நன்மைகளை காணும்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இயேசுவுக்குள் நான் நம்புகிறேன். எல்லாரும் ஆண்டவருடைய நன்மைகளை வாக்குத்தத்தங்களையும் அளவில்லாமல் பெற்று மகிழ்ச்சியோடு இந்த புத்தாண்டுக்குள் காலடி எடுத்து வைக்கும்படியாக கிருபை பாராட்டின கர்த்தருக்கு கூட நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறப்பா. நல்லவரே, நன்மை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறப்பா. அந்த புதிய வருடத்திலும் கர்த்தாவே நாங்கள் காலடித்து வைக்கவும் உம்மை நோக்கி பார்க்கவும் கிருபை செய்தீங்களே, நன்றி ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்கள் வழி நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. புது வருடத்தில் காலடி வைத்து வைக்கவும் உங்களுடைய நன்மையினால் ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்பியிருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுதும் ஆவியானவர் நீர் கடந்து வாரும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, என்னென்ன நன்மைகள் இந்த புத்தாண்டில் பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறீங்களோ அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருளுங்க ஏசப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அப்பா, இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு கேட்கும் பொழுது அந்த ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் பிள்ளைகளுக்குள் மகிமையாக இறங்கட்டும் இயேசுவே. நீரே மகிமைப்படும், நீர் பேசும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் இயேசு தரு ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம சில காரியங்களை ஏசாயா 9வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் அதன் 1 முதல் 8 வசனங்கள் வரை இருக்கக்கூடிய 1 முதல் 8 வசனங்களிலிருந்து இயேசு தரும் ஆசீர்வாதங்கள், தேவன் தரும் ஆசீர்வாதங்கள், அநேக நன்மைகளை நமக்காக அங்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த காரியங்களை நாம் அப்படியே நம்ம பார்ப்போம். ஏசாயா 9:1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பது இல்லை. முதலாவது ஆசீர்வாதம், இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஒருவேளை உங்களுடைய முந்தின காலங்கள் இடுக்கமான நெருக்கமான காலங்கள், பண நெருக்கடி, வியாதி நிமித்தம் நெருக்கடி, ஏதோ ஒரு நிந்தை, ஏதோ ஒரு அவமானம், உங்கள் கணவர் குடி பழக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி அநேக பாடுகள், பிரச்சனைகள், உங்கள் பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறதுனால ஒரு ஈனப்படுத்தின காரியங்கள், பிள்ளைகள் செய்த காரியங்கிறதுனால நீங்கள் ஈனப்பட்டு அவமானப்பட்டு நின்ற காரியங்கள், இல்லை மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்ட காரியங்கள், இடுக்கமான நெருக்கமான ஒரு சூழ்நிலையை அப்படி நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அதான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின காலத்திலே இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. அது எங்கள் இடத்துல உங்கள் பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். அது உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் பெரியவங்க, சிறியவங்க, வாலிப பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையும் அது முந்தின காலத்தில் இருந்தது போல். முந்தின காலத்தில் கடந்த வருடமெல்லாம் நாங்கள் எவ்வளவு சஞ்சலப்பட்டேன், எவ்வளவு பாடுகளை அனுபவித்தேன், அநேக இடுக்கமான வாசல் வழியாய் கடந்தது, அவமானம் நிந்தையின் வழியாய் கடந்து வந்தேன். நான் ஜெபிக்கிறவன் தான். ஆனாலும் சில காரியங்கள் வாழ்க்கையில் நேரிட்டது நிமித்தம் அநேகர் என்னை பார்த்து இகழ்ந்து அவமானமாய் அவள் தலையை துலுக்கி இவள் யார் அப்படி என்று சொல்லி என்னை ஏளனமாய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை கடந்து வந்தேன் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கும் அந்த மனதில் உங்களுக்கு இருக்கிற அந்த வடு ஆறாததுனால கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறதை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், அது இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல் அது இருண்டு இருப்பதில்லை. அப்போ முந்தின காலத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு இருளாக இருந்திருக்கிறது. அதில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, துக்கம், அது எல்லாவித கலக்கங்களும் நிறைந்ததாக உங்கள் வாழ்க்கை காணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின காலத்தில் இருந்தது போல அது என்ன செய்யவில்லை, இருளாய் இருப்பதில்லை என்று சொல்லி
ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த இருளின் பாதைகளே நடந்து சென்றதனால் அதே மன வருத்தத்தில் இருக்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், முந்தின காலத்தில் இருந்தது போல இனி உங்கள் வாழ்க்கை அது இருண்டு இருப்பதில்லை. வேதத்தில் கூட பார்த்தோமானால் அன்னாளுடைய வாழ்க்கை அந்த சாமுவேல் பிறப்பதற்கு முன்பதாக இருண்டடைந்து காணப்பட்டது. ஏனால் அவளை சக்களத்தை அவமானப்படுத்துகிறாள், அவள் பேச்சினால் அவளை காயப்படுத்துகிறாள். அதனால் அவள் வாழ்க்கை இருண்டது போல, உலகமே அவளுக்கு ஒரு இருட்டாக ஏன் வாழ்கிறோம் என்று சொல்லி காணப்பட்ட. அதனால் தான் அவள் ஆலயத்தில் போய் கண்ணீர் வடிக்கிறாள். அவள் கணவர் கூட ஏன் அழுகிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று கேட்கிறான். அப்படி ஒரு இருட்டான வாழ்க்கையில் அவள் என்ன செய்தாள், தேவனிடத்தில் போய் ஆலயத்தில் போய் முறையிட்டாள். அங்கு இஸ்ரவேலின் தேவன் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தாள். வாழ்க்கையில் வெளிச்சம் வந்தது. சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி அவள் வாழ்க்கையில் வந்தாள். அதே போல் வேதத்தில் கூட ரூத்தோட வாழ்க்கையை நாம் பார்த்தோமானால் அவளுக்கு அவளுடைய கணவன் இல்லை, மாமியார் அவளுக்கு எந்த ஒரு பற்றி கொள்வதற்கான எந்த ஒரு ஆதாரம் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, குழந்தை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே ரூத் சரித்திரத்தை நாம் பார்த்தோமானால் அவள் சொல்லுகிறார், உம்முடைய தேவனே என்னுடைய தேவன். அந்த ஒரு வார்த்தை தான் அவளுக்கு ஆதரவு, ஆறுதலாய், விசுவாசமாய் அவள் சொல்லி அந்த வார்த்தைகள் தான் அவள் வாழ்க்கை இரண்டு போய் வனாந்தரமாய் ஒன்றுமே இல்லை. இவளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? மாமியார் கூட சொல்லுகிறாள், நீ கடந்து சென்று விடு, உனக்கு என்னால் இன்பத்தை கொடுக்க முடியாது என்று சொன்னாலும் கூட அவள் அந்த தேவனை, பரலோகத்தின் தேவனை நம்பி அவள் என்ன செய்கிறாள், கடந்து வருகிறாள் மாமியாரோட. அவளுடைய வாழ்க்கை இருண்டு கிடக்கிறது. அவள் ஒரு வயல்வெளிக்கு செல்லுகிறாள். போவாசனுடைய வயல்வெளியாக அது இருக்கிறது. அங்கு சென்ற பிறகு அப்படியாக அந்த மனுஷன் கண்களில் தயவு, அப்படியே தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்து அவளுடைய வாழ்க்கை அங்கு கட்டப்படுகிறது. போவாசோடு இணைந்து அவள் வாழ்க்கை கட்டப்படுகிறது. அங்கு அவளுடைய சந்ததியில் இயேசு வரும்படியாக ஓபேத் என்கிற குமாரனை பெறுகிறாள். அதில் ஈசாயுடைய தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் இருண்டவருடைய வாழ்க்கை அங்கு ஒரு மலர்ச்சியாக பிரகாசமுள்ள அது விடியற்கால எழுப்பை போல சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து அது விடியற்கால வெளிச்சத்தை போல எழும்புகிற நாட்களுக்குள்ளதாக அது வருகிறது. இன்றளவுக்கும் அவர்கள் அன்னாள், ரூத் என்னும் வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லலாம். அவள் வாழ்க்கையில் ஒரு இருள் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பாதத்தில் வரும் பொழுது, தேவனையே பற்றி பிடிக்கும் பொழுது அது இருளாக இல்லாமல் வெளிச்சமாக மாறுகிறது. அதே போல் நீங்களும் எந்த சூழலில் கடந்து கொண்டாலும், இதுவரை மனிதர்களை இல்லை எந்தெந்த வேறு காரியங்களை உங்களுடைய படிப்பு, திறமை எதையோ நீங்கள் நம்பி இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த இயேசுவின் பாதத்தில் வந்து விடுங்கள். இயேசுவின் பாதத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய உங்களை வாழ்க்கை, நீர் தான் என்னுடைய தேவன், நீர் என்னை நடத்தும், உங்கள் கண்ணீரில் எல்லாம் அவர் பாதத்தில் செலுத்திருங்கள். அது முந்தின நாட்களில் இருந்தது போல அது உங்கள் வாழ்க்கையை நீ இருண்டு இருப்பதில்லை. அது என்கிற இடத்துல உங்கள் பெயரை போட்டு அது இருண்டு இருப்பதில்லை, என் வாழ்க்கை இருண்டு இருப்பதில்லை என்று சொல்லுங்கள். அது இருளாகவே இருப்பதில்லை. முதலாவது ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்கிறார், வாழ்க்கை இருண்டு இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். அடுத்து அதே 9வது வசனத்தின் அந்த 9வது அதிகாரம் 1வது வசனத்தின் பின்பகுதியில், அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இன்றைக்கு நீங்கள் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் எண்ணப்படாமல் போய் ஏதோ அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் உங்களை பார்த்துதான் அங்கே இயேசு சொல்லுகிறார் அந்த 2வது ஆசீர்வாதம். அக்காலத்திலே அவர் சொல்லுகிறார், பிற்காலத்திலே அத்தேசத்தை எங்களிடத்திலே உங்கள் பெயரை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். பிற்காலத்திலே நீ வருகிற நாட்களிலே மகிமைப்படுத்துவார். எல்லாரும் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை அவர்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக உங்களை ஒரு முதன்மையான இடத்திலே தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார், மகிமைப்படுத்துவார். உங்கள் அந்த வசனம் சொல்லுகிறதே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. அது அவருடைய காரியங்களாம் எட்டாத உயரம் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை பிற்காலத்திலே அவர் மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொல்கிறார். இயேசு உங்களுக்குள் வந்து விட்டார் அல்லவா, உங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டார் அல்லவா, அவர் உங்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் வடித்த கண்ணீருக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களை அவர் மகிழ்ச்சியாக்குவார். இனி பிற்காலத்திலே உங்கள் வாழ்க்கையை அவர் என்ன செய்ய போகிறார்,
மகிமைப்படுத்த போகிறார். அடுத்ததாக மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம். அடுத்து வசனம் 2, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுவரை இருளில் நடந்து வந்தீர்கள் அல்லவா? இருளான பாதை, தனிமையான பாதை, கணவரில்லை, தாய் தகப்பனை இழந்ததினால் தனிமை, கணவர் அவருடைய அன்பு இல்லாததினால் தனிமை, இல்லை மனைவி அன்பு இல்லாததினால் தனிமை, பெற்றோர்கள் என்னென்று கேட்காததினால தனிமை, நண்பர்கள் வெறுத்ததினால் தனிமை, ஏதோ ஒரு சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலைகள், இருளான சூழ்நிலைகள் கடந்து வந்தீர்களே. இருளில் நடந்து வந்த நீங்கள் இன்றைக்கு பெரிய வெளிச்சத்தை, இயேசு என்கிற பெரிய வெளிச்சத்தை கண்டடைந்து விட்டீர்கள். பெரிய வெளிச்சம் இயேசு. அவர் உலகத்துக்கே வெளிச்சம். அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ உலகத்துக்கே வெளிச்சம் என்று சொல்லுகிறார். உங்களை எப்படியாக தேவன் உங்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறார். உங்களை உலகத்துக்கே ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுகிறார். நீங்கள் எல்லாம் நீங்கள் போகும் பொழுது அநேகருடைய இருள் அது மாறும். அதற்காகத்தான் தேவன் உங்களை உடைத்து உருவாக்கி இந்த கடினமான சூழ்நிலையில் நடத்தி வந்திருக்கிறார். அநேகரை உயிர்ப்பிக்கும்படியாக, அநேகரை பிரகாசிக்கும்படியாக தேவன் இந்த பாதையை உங்களுக்கு அனுமதித்திருக்கார். இருளில் நடந்து வந்த உங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை நீங்கள் கண்டீர்கள். அடுத்து பார்த்தோம்னா, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் யார்? ஜீசஸ், இயேசு. மரண இருளில் குடியிருந்தீங்க நீங்கள். இப்பொழுது மறித்தாலும் அங்கே குடும்பத்தில் அது பாவம் இருந்ததுனால அங்கு ஒரு பெரிய மரண இருள், வியாதி நிமித்தம் ஒரு மரண இருள், மரணத்து பள்ளத்தாக்கில் நடந்தது போல அவ்வளவு கடுமையான பாதை, கொடுமையான பாதை, நிற்கதியான நிலைமை, தவிப்பு, கண்ணீர், புலம்பல். அந்த சூழ்நிலையில் மரண இருளில் நடந்து வந்தீர்கள். அநேக மருத்துவத்தில், ஆஸ்பத்திரியில் மரண இருள், ஐசியூவில் இருந்த நிலைமை, இன்னும் ஆப்ரேஷன், இதெல்லாம் பல சூழ்நிலைகள் வந்த உங்களுக்கு உங்கள் மேலே வெளிச்சம் இயேசு உங்கள் வாழ்க்கையில் உதித்து விட்டார். இயேசு உங்கள் குடும்பத்தில் வந்து விட்டார். வெளிச்சம் பிரகாசித்தது. பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு சகோதரி, ஒரு சிறிய வாலிப மகள், அவள் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கும் பொழுது, இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். அவளுடைய பல்வேறு ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஒரு மன அழுத்தத்துக்குள்ளதாக தள்ளப்பட்டு இரவு தூக்கமில்லை, பள்ளிக்கு செல்வதில்லை, எப்பொழுதும் என்னுடைய காதுகளுக்குள்ள நீ செத்துவிடு என்ற ஒரு சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. அப்படி அதனால் நான் தற்கொலை செய்ய போகிறேன் என்று சொல்லி தாய் தகப்பன் கண்ணை மறைத்து எப்படியாகிலும் அவள் தூக்கில் போடுவதும், எதையாவது மாத்திரைகள் அள்ளி போடுவதும், இப்படியாக ஒரு கடினமான பாதையில் மரண இருளின் பிடியில் அந்த வாலிப மகள் பிடிக்கப்பட்டு கடந்து சென்று கொண்டதால் பெற்றோர்கள் கண்ணீர் வடித்தார்கள், அலறினார்கள், துடித்தார்கள், ஜெபித்தார்கள். அநேக ஊழியர்களை வரவழைத்து ஜெபித்தார்கள். அப்படியாக இந்த பிள்ளைக்குள்ள இருக்க தற்கொலை எண்ணம் மாற வேண்டும். எப்பொழுது மறித்து விடுவார்களோ, மறித்து விடுவாளோ, எங்களுக்கு நிம்மதியிலே, தூக்கமில்லை, நாங்களும் தூங்கி பல மாதங்கள் ஆகிறது என்று சொல்லி கண்ணீர் வடித்தார்கள். அவர்களுக்கு அப்படியே ஜெபிக்க உபவாசமிருந்து ஜெபிக்க தாயின் தகப்பனும் ஜெபித்தார்கள், ஊழியர்கள் இணைந்து ஜெபித்தார்கள். அந்த பெண்ணுக்காக ஜெபிக்க அந்த மரண இருள், அந்த சத்துருவின் வல்லமைகள், அந்தகார இருளின் அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாம் அந்த வாலிப மகளை விட்டு அப்படியே வெளியேறி அவள் இப்படி புது சிருஷ்டியாய் மாறினாள். அப்படி படிப்பை தொடர அப்படி ஆரம்பித்து அந்த 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஒரு தொழிற்கல்வி படித்து அப்படின்ற ஒரு வேலைக்கு வரும்படியாக தேவன் ஆசீர்வதித்திருக்கிற தாய் தகப்பனுக்கெல்லாம் சந்தோஷம். இன்னைக்கு சத்துரு அநேகரை மரண இருளில் பிடியில் அவன் என்ன செய்திருக்கான்? பிடித்து வைத்திருக்கிறான். உங்களுக்கு இயேசு வேணும். இயேசு வந்தால்தான், இயேசு என்கிறவர் உங்கள் வீட்டுக்குள் வந்தால்தான் பிரகாசிக்கும் உங்கள் வாழ்க்கை, இருள் விலகும். அதனால் இயேசுவே என் வீட்டிற்குள் வாரும், இயேசுவே எனக்குள் வாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள் இருக்க மரண வியாதிகள், பாவங்கள் எல்லாம் வெளியேறும். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த 3வது ஆசீர்வாதத்தை இயேசு ஒன்று தருகிறார். அடுத்து 3வது வசனத்தை பார்த்தோமானால், அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். மகிழ்ச்சி என்று இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ணுகிறார். 4வது ஆசீர்வாதம், மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறேன் சொன்ன தேவன் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம், மகிழ்ச்சியிலும் ஒரு பெருக்கம். இன்றைக்கு மாத்திரமல்ல இந்த மகிழ்ச்சி, இந்த வருடம் மாத்திரமல்ல, உங்கள் ஆயுள் நாள் மட்டும் இந்த மகிழ்ச்சி தொடரும்.
அடுத்து அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். இயேசுவுக்கு முன்பாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக ஒரு பாக்கியத்தை இன்று இயேசு உங்களுக்கு தருகிறார். அவர் களி கூற, அவர் உங்கள் மகிழ்ச்சியை இன்று பெருக பண்ணுகிறார். அவருக்கு முன்பாக உங்களை மகிழ பண்ணுகிறார். அடுத்ததாக ஐந்தாவதாக ஒரு ஆசீர்வாதம் என்ன தருகிறார் என்று பார்த்தோம்னால் 4வது வசனம், மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். உங்கள் மேலே சத்துரு ஒரு நுகத்தடியை தூக்கி வைத்தானே, உங்கள் உழைக்கிற பணலெல்லாம் உறிஞ்சும்படியாக, உங்களை பயமுறுத்தும்படியாக, உங்களை வட்டி கடனுக்குள் ஆழ்த்தி உங்களை நிம்மதி இல்லாமல் போக பண்ணும்படியாக, குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பாடுகள் பிள்ளைகள் மூலமாகவோ மற்ற சூழ்நிலைகள் மூலமாக கொண்டு வந்து அந்த மீதியானியன் ஆவிகள் உங்களை துன்பப்படுத்தினதே, சத்துரு வைத்த நுகத்தடியே, தோளின் மேல் இருந்த மிலாற்றையும், எவ்வளவு கடினமான சூழ்நிலையை நீ கடந்து வந்திருக்கிறேன். இயேசு இங்கு சொல்லுகிறார், தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் ஆளோட்டியின் மற்றவர்கள் உங்களை அடிமைப்படுத்தி உங்களை அடக்கி ஆண்டு கொண்டு உங்களை ஒரு துரைத்தனம் பண்ணி கொண்டிருந்த அந்த கோலையும் ஜீசஸ் என்று என்ன செய்தாராம்? முறித்து போட்டார். உங்களுக்காக அதை முறித்து விட்டார். இனிமேல் நீங்கள் விடுதலையோடு அவரை கூப்பிடுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே இயேசுவே என்று சொல்லி சந்தோஷத்தோடு இனிமேல் உங்களை அடிமைப்படுத்த ஒரு அடிமையும் இல்லை. உங்கள் உழைப்பின் பலனை பிடுங்குகிற மீதியானியர் கூட்டம் இல்லை. இப்பொழுதுதான் கொஞ்சம் பணம் சேர்த்தேன், அதற்குள்ளே வியாதி வந்து விடுமோ, இல்லை ஏதோ ஒரு சூழலில் பணம் போய்விடுமோ, இப்படித்தான் என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது கூட பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இதே சூழலில் கடந்து செல்லலாம். இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், உங்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். வேலை பார்க்கும் இடங்களில், குடும்பங்கள் அடிமைத்தனத்தில், யாரோட அடிமைத்தனத்திலேயோ நீங்கள் அடிமைப்படுத்தி உங்களை வைத்திருந்த அந்த மிலாற்றையும் கோலையும் இயேசு இன்று முறித்து போட்டு விட்டார். 5வதாக எதிரியின் கையிலிருந்து மீதியானின் ஆவிகளை துரத்தி அந்த மிலாற்றை கோலை உங்களை அடிமைப்படுத்தின கோலை முறித்து விட்டார். அடுத்து 6வது ஒரு ஆசீர்வாதம் 9:6, ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், உங்களுக்கு ஒரு பாலகன் இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா? அவர் நாமும் அதிசயமானவர். இயேசுன்னு சொன்னாலே உங்கள் வாழ்க்கையில் அதிசயம்தான், அற்புதம்தான். அடுத்தவர் ஆலோசனை கர்த்தா, உங்கள் வாழ்க்கையில் ஆலோசனை சொல்வார். வல்லமையுள்ள தேவன், அவரால் முடியாதது எதுவும் இல்லை. அன்றைக்கு மாத்திரம் செங்கடலை அவர் பிளக்கவில்லை. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மதிலாக எரிகோ மதிலாக செங்கடலாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் 2ஆக பிளந்து உலர்ந்த தரைவழியாக உங்களை நடத்தி செல்ல ஒரு வல்லமையுள்ள தேவனாய் உங்களை வந்திருக்கிறார். வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய காலமாக உங்களை ஆட்சி செய்கிறவர் இயேசு. சமாதான பிரபு, உங்கள் குடும்பங்களில் சமாதானத்தை கொடுக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். அடுத்து 7வது ஆசீர்வாதம், தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கை இப்படி அப்படி அது அலைக்கழிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை திடப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். இயேசு நிலைநிறுத்துகிறார். அடுத்து அது இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் எப்படி நிலைப்படுத்துகிறாரா? நீதி, நியாயம், நீங்கள் எங்கெல்லாம் நியாயமற்று இருந்தீங்களோ அதையெல்லாம் மாற்றி நீதியினாலும் நியாயத்தினாலும் உங்கள் வாழ்க்கையை என்று நிலைப்படுத்துகிறார். இயேசு உங்களுக்கு நியாயம் செய்வார். எங்கெல்லாம் நீங்கள் நியாயமற்ற முறையில் தண்டிக்கப்பட்டீர்களோ, நியாயமற்ற முறையில் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் இயேசு நீதியினாலும் நியாயத்தினாலும் உங்களுக்கு நிலைப்படுத்துவார். அடுத்து 8வது, அதன் சமாதானத்துக்கு முடிவே கிடையாதான். உங்கள் சமாதானத்துக்கு முடிவில்லை. 6ஆம் வசனத்தில் சொன்னது போல சமாதான பிரபு உங்களுக்குள் வந்து விட்டார். அதனால் உங்கள் சமாதானத்துக்கு முடிவே இல்லை. இதை செய்ய போகிறது யார்? சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம். சேனைகளுடைய கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி இந்த காரியங்களெல்லாம் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கை இருண்டு இருப்பதில்லை, பிற்காலத்தில் அதை மகிமைப்படுத்துவார். மரண இருளில் நடந்த உங்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. உங்கள் மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். உங்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றை நுகத்தடி முறித்து போடுகிறார். அடுத்து ஒரு பாலகனையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த குமாரனையே உங்களுக்கு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருக்கிறது எப்படி? 7வது, நீதியினாலும் நியாயத்தினால் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்துவார். 8வது, உங்கள் சமாதானத்துக்கு முடிவே கிடையாது. இதை செய்ய போகிறவர் யார்? சேனைகளுடைய
கர்த்தர் வைராக்கியம் கொண்டு என் மகள் என் மகன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி இந்த நன்மைகளை செய்கிறார். அடுத்ததாக 10வதாக ஒரு காரியத்தை பார்த்தார். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். இந்த புத்தாண்டில் அநேக வாக்குத்தத்தங்களை இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. இஸ்ரவேல் யார்? நீங்கள் தான். பார்த்து கொண்டிருக்கேன் அருமை தந்தையே, தாயே, வாலிப மகனே, மகளே, நீங்கள் தான் அந்த இஸ்ரவேல். உங்கள் வார்த்தையின் உங்கள் மேலே அந்த வார்த்தை அப்படியே இறங்கிவிட்டது. என்னென்ன வாக்குத்தத்தம் இயேசு உங்களுக்கு கொடுத்தார் அது அப்படியே உங்களுக்கு இறங்கிவிட்டது. அவருடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. அது தன் அனுப்பின காரியத்தை வாய்க்கும் வசனம் விருத்தியடைந்து அது உங்கள் வாழ்க்கையில் அது அநேக நன்மைகளை கொண்டு வரும். 10 விதமான ஆசீர்வாதங்களை இயேசு இந்த புத்தாண்டில் உங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். அப்படியே இன்னுமா அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் அந்த வசனங்களாக கை வைத்து இந்த நன்மைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அள்ளி அள்ளி அநேக நன்மைகளை இந்த புத்தாண்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. உழைப்பின் பலனை பிடுங்கிற மீதியானின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் துரத்துகிறப்பா. இவர்கள் மேலிருந்த மிலாற்றையும் அப்பா சத்துரு வைத்த நுகத்தடிகளை முறித்து போட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பெருக பண்ணதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே தகப்பனுடைய வார்த்தை உங்களுக்குள் ஆண்டவரை இறங்கிறதுக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.